தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. நம்ம எல்லாரும் உட்காரும். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 3வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அதிகமாய் அவருடைய சமூகத்திலே ஒரு நன்றியுள்ள இருதயம் எப்போதும் அது விளக்கை போல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகம், ஆராதனை, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் உங்கள் ஜீவியத்திலே ஒரு விளக்கை போல எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அதை நீங்கள் ஒரு காலம் மறந்து விடாதிருங்கள். மருத்துவமனைகளிலே போகும்போது ஜனங்கள் தத்தளிக்கிறதை பார்க்கிறோம். ஜனங்க தத்தளிக்கிறதை பார்க்கிறோம். எப்படியாவது பிழைச்சிட மாட்டாங்களா, எப்படியாவது சுகமாயிர மாட்டாங்களா, எப்படியாவது விடுதலை பெற்றுவாங்களா. சில இடத்துல மரத்துல நின்று அழுறாங்க, தேம்பி 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 அழுறாங்க. ஏதோ அவனுடைய புருஷனோ பிள்ளைகளோ யாரோ தெரியல, ஆனா அவனுடைய அழுகை அருமையான தாங்க முடியாத ஒரு கண்ணீர் அவருடைய கண்களில் இருந்து வருகிறதையும் அவருடைய இருதயம் ஏங்குகிறதையும் பார்க்கிறோம். அந்த உயிரை எப்படியாயிலும் எனக்கு தாரும் என்று சொல்லுகிற வார்த்தைகளையும் கேட்கிறோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் நாளில நான் உங்களோடு கூட பேசின செய்தியின் தலைப்பு என்னவென்றால் திட அஸ்திபாரமான மூலைக்கல். இரண்டாவது அதே வசனத்திலும் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். இரண்டாவது நான் போன வாரத்தில தியானித்த வார்த்தை என்னவென்றால் சீயோனிலே வைக்கப்பட்ட மூலைக்கல். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அதே வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிற வார்த்தை என்னவென்றால் பரிசிக்கப்பட்ட. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆம், ஆம். அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு பரிசிக்கப்பட்டது. பரிசிக்கப்பட்ட வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் சோதிக்கப்பட்டது. ஆமென். நீங்கள் எப்படி பரீட்சை வருகிறது, பரீட்சையில நீங்கள் எப்படி படித்திருக்கிறீர்கள் என்பது சோதிக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய பகுதிகளில எல்லாம் சோதிக்கப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும், அருமையான நம்பிக்கை சோதிக்கப்படும், பரிசுத்தமான ஜீவியம் சோதிக்கப்படும், உங்கள் ஆராதனை அருமையான சோதிக்கப்படும், தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு சோதிக்கப்படும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ஏராளமான தீர்க்கதரிசிகளை நீங்கள் பார்க்கலாம். அதிலே ஏசாயா விசேஷமானவன். அவன் எப்படி விசேஷமானவன் என்றால் அருமையான பல வருடங்களுக்கு பின்பு பூமியிலே இயேசு வருவதை அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இயேசு வருவதை அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். நான் கொஞ்சம் உங்களை இன்னும் முன்னே கொண்டு போக விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவன் விழுந்து போன லூசிபருக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாய்தான்
ஆதாமை தேவன் உண்டாக்கினார். ஒரு மண்ணினால ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் என்னவென்றால், அல்லது வேதத்தின் கட்டளை என்னவென்றால், தேவனுடைய கட்டளை என்னவென்றால், இதை தொடு, இதை தொடாது, இதை புசிக்க வேண்டும், இதை புசிக்க கூடாது என்ற கட்டளையை தேவன் கொடுத்தான். ஆனால் அவன் அதை மீறினபடினாலே அந்த ஏதேனை விட்டு அவன் விரட்டப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் மேல் தேவன் வைத்த அளவில்லாத அன்பினாலே அவனை ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. அவனை தொடர்ந்து தேவன் பின்பற்றுகிறதை நீங்கள் பார்க்கலாம். வேதத்தை நீங்கள் பிரித்து படிக்க வேண்டும். கட்டளை மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு முன்னே கர்த்தர் வைத்திருந்த வேதம் என்னவென்றால், மனசாட்சி என்னும் வேதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஒருவனுக்கு மனசிலே இது தவறு, இது சரி என்று சொல்லுகிறதுதான் வேதமாயிருந்தது. ஆபிரகாம் காலம், ஈசாக்கு காலம், யாக்கோபின் காலம், அருமையான யோசேப்பின் காலமெல்லாம் மனிதனோடு கூட தேவன் நடந்தது உண்மை. ஆனால் அது ஒரு இருண்ட காலம் என்றுதான் சொல்ல முடியும். மனிதனோடு கூட தேவன் நேராக இடைபடவில்லை. மனிதனை அருமையான அவருடைய நாமத்தை சொல்லுகிறதே தவிர, மோசே அவரை பார்க்க ஆசைப்பட்டான், ஆனால் அவரை அவன் பார்க்க முடியவில்லை. ஆண்டவருடைய ஒரு பகுதியை தான் அவனாலே பார்க்க முடிந்தது. ஆனால் கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளை அவர்களை தேவனுடைய பாதையிலே நடக்கும்படி அவர்களை அருமையான கர்த்தர் எழுப்பினார். ஆனாலும் அவர்கள் ஆசீர்வாதமான போது, நன்மைகளை அனுபவிக்கும் போது, அவர்கள் பூமியிலே செழிப்பான இடங்களிலே அவர்கள் வாழும்போது, தன்னை ஆசீர்வதித்து தன்னை உயர்த்தின தேவனை அவர்கள் மறந்து போனார்கள். நன்றி அறிதல் இல்லாத ஜனங்களாக அவர்கள் போய்விட்டார்கள். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே வாதை உண்டானது, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே அழிவு உண்டானது, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே பட்டயம் உண்டானது. ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுகிறார். அவர் கிறிஸ்டியன் கிடையாது, அவர் அநேக புத்தகங்களை எழுதுகிறார். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அவர் எழுதுகிறார். அருமையான பரிசுத்தரை இவர்கள் சிலுவையில் அடிச்சாங்க. ஒரு குற்றமும் செய்யாத ஒருவரை மிகவும் கேவலப்படுத்தி, மிகவும் அவமானப்படுத்தி அவரை அடிக்க வைத்தார்கள். அந்த ரத்தம், அவங்க சொன்னாங்க, இது எங்க மேலேயும் எங்க சந்ததி மேலேயுமே இருக்கட்டும் சொல்லி அப்படிதான் இயேசு ஒப்பு கொடுத்தாங்க. இந்நாள் வரையில் இஸ்ரவேலிலே யுத்தங்களும் ரத்தங்களும் சிந்திக்கொண்டே இருக்கிறது. இந்த சாபத்திற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள். என்னதான் திறமையானவங்களா இருந்தாலும், என்னதான் யுத்தத்தை அவங்க செய்தாலும், அங்கே ரத்தம் சிந்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆமென் என்று எழுதுகிறான். அது ரத்தம் சிந்தப்படுகிற பூமி அல்ல, அது பரிசுத்தமான பூமி. இயேசு அங்கே வந்தார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் புறஜாதிகளாயிருக்கிற நமக்கு இந்த ரட்சிப்பு வெளிப்பட்டது. புறஜாதிகளாயிருக்கிற நமக்கு இந்த கிருபை வெளிப்பட்டது. புறஜாதிகளாயிருக்கிற நமக்கு இந்த வெளிச்சம் வெளிப்பட்டது. புறஜாதிகளாயிருக்கிற நாமும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிற மகா பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டோம். இது தற்செயலாய் நடந்தது ஒன்று அல்ல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தற்செயலாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அருமையான எருசலேம் ஆலயம் எங்கே இருக்கிறது என்றால், அருமையான இப்பொழுது அழிச்சி போட்டுக்கிறாங்களே, அது எந்த இடம்? காசால தான் இருக்குது. அது இப்ப மசூதியா இருக்குது. அந்த இடத்தை மீட்பார்கள் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறதா? இப்ப ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு, அது அமெரிக்கா தேசமாக மாறும், அப்பொழுது அந்த ஆலயமும் புதுப்பிக்கப்படும் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏசாயா அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், இயேசு வரப்போகிறார் என்று. நீங்க புரிஞ்சது சில, இந்த முஸ்லிம் குரான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ஈசா நபிக்கு பிறகு இன்னொரு நபியும் வந்தாருன்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது, இன்னும் யாரா வந்திருப்பாங்களோ அப்படி இருக்குது. ஆனா பைபிள் தெளிவா இருக்கிறது, அருமையான கடைசியாய் மனிதனை ரட்சிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். ஏன்னா எல்லா இடத்திலும் நீங்க சாய்பாபா பக்தரை ஒருவர் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு எப்படி வந்தாரோ அதான் சாய்பாபாங்கிறார். அதாவது இந்த கடவுளை போல காட்சி அளிக்கிற நிறைய பேர் பூமியில் இருக்கிறார்கள். அவங்களை பின்பற்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, நீங்க சாதாரண ஆட்கள் பின்பற்றல. பிரதமர் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்க மத்திய அமைச்சருங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அருமையான பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கொண்டு போய் பணத்தை அள்ளி கொட்டுறாங்க. சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி 3000 2000 3000 இல்ல, கோடிக்கணக்காக கொட்டுறாங்க. சாய்பாபா மாத்திரம் தமிழ்நாட்டுல தண்ணி இல்லாத போது கலைஞர் உதவி கேட்டாரு, 600 கோடி கொடுத்தாராம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி பிரச்சனைக்கு. எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை தங்களை கடவுளை போல காண்பிக்கிறான். இப்போ அந்த ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற அவர் போட்டிருக்கிற உடையே எவ்வளவோ காஸ்ட்லின்னு சொல்றாங்க. பணம் அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை. ஆஸ்திரேலியால போகும்போது ஒரு பெரிய அம்மா படத்தை பார்த்தேன். அவன்கிட்ட நான் கேட்டேன், இது யாருன்னு. பரலோகத்திலிருந்து பூமியை விசிட் பண்ண வந்திருக்கிற ஒரு தாய், இவங்க மரிச்சிட்டாங்க, வந்தாங்க போனாங்க. கடவுள் அப்பப்போ வருவாராம், மனுஷ அவதாரத்துல வந்து பூமியை விசிட் பண்ணிட்டு போவாராம். இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்குது, ஆனா இது சத்தியம் அல்ல. ஆமென். இது சத்தியம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பங்கு பங்காகும் அந்த வசனம் தான் கடைசியா இயேசு என்னும் நாமத்திலே இந்த உலகத்திலே தெய்வம் வந்தார் என்பதற்கு அசைக்க முடியாத வசனம். வாசிக்க பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க யோவான் 1:1 வாசிச்சிருங்க, அப்ப இன்னும் தெளிவாயிருவீங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு நீங்க புரிஞ்சிருக்கும். கடவுளுக்கு குடும்பம், மனைவி, பிள்ளைங்க எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தனா அது கடவுளே கிடையாது. மனைவி பிள்ளைங்க அதெல்லாம் கிடையாது. அது மாத்திரம் இடையில யார்ட்டையும் நீங்க கேட்கணும் தேவையில்லை. அப்படி இருந்தால் அவர் கடவுளா இருக்க முடியாது. கடவுள் என்ற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? கடந்து நிற்கிறவர். ஆமென். கடந்து நிற்கிறவர், அதுதான் கடவுள் என்ற ஒரு வார்த்தை. அவருக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்திருந்தா அவர் கடவுளே கிடையாது. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டவராக இருந்ததுனாலேதான் அவர் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து. அவரை அணுகுவதற்கு இடையில யாருமே தேவையில்லை. வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அவங்க அப்படி வேண்டிக் கொள்றாங்க. ஆவிக்குரிய ஜனங்க மனுஷனை தேடி போறாங்க. அவர் வல்லமையானவர், இவர் வல்லமையானவர், அவர் பெரியவர், இவர் அந்த ஃபார்முலா எல்லாம் கிடையாது. நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். நீ விசுவாசிக்கிறியா? நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். அதுக்கு நீ தேடி எங்கேயும் போகல, எந்த மனுஷனையும் பார்க்க போக வேண்டியதில்லை. ஆமென். கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் சொல்றேன், நீ அவருடைய பிள்ளைன்னு அவர் சொல்றாரு. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஒரு தகப்பனோடு கூட பேச இடையில யாரும் தேவையில்லை. அருமையான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை வைத்திருக்கிறார். உங்களை ராஜாக்களும் ஆச்சாரியர்களுமாய் ஆக்கி இருக்கிறார்.
ஓரளவு உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவு விளக்குறேன், அப்புறம் உங்களுக்கு புரியலன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி இருந்துட்டு ஒரு பைபிளை தூக்கி அங்க போறேன் இங்க போறேன்னா ஒண்ணும் உங்களை செய்ய முடியாது. பாடிச்சேரி மூலம் சுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த நாளில் கால வேளையில ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். மறுபடியும் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, விட அஸ்திபாரமான கல். நான் வாழ்ந்த காலம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவன் கிமு 700க்கும் 740க்கும் இடைப்பட்ட காலத்துல அவன் தீர்க்கதரிசியா இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் எழும்பினவன். ஆண்டவர் வந்து கிமு 1ஆம் நூற்றாண்டிலே வந்தார். அது எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்று பாருங்கள். பேதுரு சொல்லுகிறான் அந்த வார்த்தையை. பேதுரு அவரோடு கூட இருந்தவன், அவரோடு கூட படுத்திருந்தவன், அவரோடு கூட சாப்பிட்டவன், அவருடைய ஊழியத்தை 3 வருஷம் பார்த்தவன், அருமையான தேவனுடைய அவரை கண்டும் தொட்டும் ருசித்தும் பார்த்தவன். அவன் எழுதுகிறான். நீங்கள் அதையும் வாசித்து விடுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலை கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிற குடும்பம் வெட்கப்படுவதில்லை. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிற வாலிபர்கள் வெட்கப்படுவதில்லை. அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிற குடும்பங்கள் வெட்கப்படுவதில்லை. நீ ஒரு காலம் வெட்கப்பட மாட்டீங்க. ஒரு காலம். ஏன்னா உங்கள் விசுவாசம் மேன்மையானது, உங்கள் விசுவாசம் மகிமையானது, உங்கள் விசுவாசம் விலையேற பெற்றது, உங்கள் விசுவாசம் அருமையான மகா மேன்மையானது. எப்படி மேன்மையானது என்றால் பரிசிக்கப்பட்ட மூலைக்கல்லின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கிறீர்கள். ஆமா. என்ன பரிசிக்கப்பட்ட மூலைக்கல்? பரிசு எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். சங்கீதம் 26:2 வாசிக்கலாம். என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும். மண்ணு நீங்க தங்க அருமையான தங்கத்திலிருந்து தங்கத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க போனீங்கன்னா லாரி வச்சு மண்ணா எடுக்கிறாங்க. அதுல தங்கம் இருக்கிறான். கோலால் தங்கல் வயல் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா நிலக்கரியை எப்படி எடுத்துட்டு வர்றாங்களோ அதே போலதான் இந்த மண்ணை அள்ளி வந்து மிஷின்ல போடுறாங்க. நான் எல்லாம் விசாரிச்சேன். போலங்க போனா போய் பாக்குறதுக்கு ஒரு அனுமதி கொடுப்பாங்களாம். மண்ணெல்லாம் தனியா போயிட்டே இருக்கும். முதல் தரம் ஒரு இரும்பு துண்டு போல ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அது அருமையான அந்த பெரிய மிஷின்ல அப்படியே சோதிக்கப்பட்டு அருமையான நகைக்கடையில இப்ப பெட்டிக்குள்ள இருக்குது. எதுவுமே தெரியல. நம்ம நியூஸ்ல தங்கம் போடாத ஒரு நியூஸே கிடையாது. அது அவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு பொருளாய் மாறுவதற்கு காரணம் அது பரிசோதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. நீங்க விற்க போங்க, அவன் என்ன பண்ணுவான்? அதை போட்டு தேய்ச்சி தங்கமா டூப்ளிகேட்டான்னு சொல்லிடுவான். பரிசோதனையிலே தான் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது, உங்கள் நம்பிக்கை எப்படிப்பட்டது, உங்கள் ஊழியம் எப்படிப்பட்டது, உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை எப்படிப்பட்டது, உங்கள் ஆராதனை எப்படிப்பட்டது, உங்கள் பக்தி எப்படிப்பட்டது எல்லாம் பரிசோதனையில தான் தெரியும். ஆமென், ஆமென். ஆண்டவர் அவன் சொல்றான், என்னை சோதித்து பாரும் என்று சொல்லுகிறான். நீங்கள் 2 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே சோதித்து நமக்கே நம்மளை பற்றி யாருன்னு தெரியும். நம்முடைய ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு, ஆவிக்குரிய வளர்ச்சி எல்லாம்
நம்ம யாருன்னு நமக்கே தெரியும் ஓரளவு. ஆமென். ஆமென். நம்ம எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறதா? நீங்க வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் யாரோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் ஆபிரகாமோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவனை வேத விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கிறது. ஒரு 25% வந்திருப்பீங்களா? 10% விசுவாசம் இருக்குமா? பிரச்சனை, பாடு, கஷ்டம், நெருக்கம் வரும்போது அருமையான காத்துல காஞ்ச இலை பறக்கிறது போல அந்த விசுவாசம் பறந்து போயிடும். காஞ்ச இலை பறக்கும் பாருங்க. அவன் சொல்றான், அவன் விசுவாசம் சோதிக்கப்படும் போது சிங்கக்கபில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிச்சாரா விடுவிக்கலையான்னு கேட்கிறான். என்ன விடுதலை பண்ணாரு? ஏன்னா எனக்கு இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். 4வது ஒருவர் அக்கிரியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ராபா காத்து ராபாரா. ஆண்டுடைய பிள்ளைகளே, எல்லாம் சொல்லுவோம் விடுதலை ஆசீர்வாதம், இதுக்காக ஒரு கூட்டம் அவரை நெருங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதே அவங்க பெற்றுட்டு தான் போவாங்க, நான் பெறமாட்டாங்கன்னு சொல்லல. ஆனா ஜெயம் பெறுகிற தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் குறைவு. ஹல்லேலூயா. அவர்கள் இதற்காக தேவனை தேடுகிறதல்ல, மகிமைக்காக தேவனை தேடுகிறார்கள். பூமிக்குரிய நன்மைகளுக்காக தேவனை தேடுகள் அல்ல, மகிமைக்காக தேவனை தேடுகிறார். அவங்கள பார்த்தாலே தெரியும், அவங்கள்ட்ட பேசினாலே தெரியும், அவங்க விசுவாசத்தை பேசினாலே தெரியும். ஐயா, அவன் விசுவாசம் சோதிக்கப்படும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் சோதனையின் பள்ளத்தாக்கை கடந்துதான் போக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பாடுகள் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை, நெருக்கங்கள் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை, உபத்திரவம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. அப்படி ஒருவன் போதிப்பானானால், இல்லை என்று சொல்லி போதிப்பானானால் அவன் பொய்யனாயிருக்கிறான். அவன் சத்தியத்தை பிரசங்கிக்கவில்லை, ஜனங்களை அழிவுக்கு நேராய் பிரசங்கிக்கிறவனாயிருக்கிறான். பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆமென். பரிசிக்கப்பட்டது. ஏன் இயேசு கிறிஸ்து பரிசிக்கப்பட்ட இடத்திலே தேவன் அவரை நிறுத்தினார் என்பதை கொஞ்சம் விளக்கி உள்ளே போகிறேன். அருமையான, பரிசிக்கப்பட்ட இடத்துல முதல் மனிதன் தோற்று போனான். ஆனால் அவன் தன் கையினாலே உண்டாக்கப்பட்டவன், தன் சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டவன். 2ஆம் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவன். அருமையான ஒரு வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவன். பரிசுத்தத்தில் அருமையான பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர். ஆனால் பரிசுக்கப்பட்ட இடத்திற்கு இயேசு போக வேண்டியதா இருந்தது. அதிலே அவர் ஜெயம் பெற்றால் மாத்திரமே மனிதனை பாவத்தில் தூக்கி எடுக்க முடியும். அதிலே அவர் ஜெயம் பெற்றால் மாத்திரமே மனிதனை ரட்சிக்க முடியும். சிலுவை பாடு, நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள், தவறே இல்லை. 40 நாள் லெந்து நாட்கள் வச்சுக்கிறான். நான் சொல்றேன், 365 நாள் ஒரு கிறிஸ்தவனுக்கு லெந்து நாள் தான். ஆமென். 40 நாள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேர் கிறிஸ்துவ சபைகளிலே அதே அந்த ஆராதனை எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆவிக்குரிய சபையில அந்த ஆராதனை கிடையாது. ஏன்னா நம்ம ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம், எப்போதும் சிலுவையை நாம் தியானிக்கிறோம். சிலுவையை குறித்து அல்லாமல் வேறே ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆகவே அந்த ஜனங்க சர்ச்சுக்கு போறதே இந்த மாதிரி நாட்கள் தான் போவாங்க. அப்படி விட்டா கிறிஸ்துமஸுக்கு போவாங்க, அப்படி விட்டா நியூ இயருக்கு போவாங்க. நம்ம அப்படி கிடையாது.
நம்ம எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம். ஆமென், ஆமென். காரியத்துக்கு வருவோம். அவர் பரிசோதிக்கப்பட பரீட்சை அவருக்கு முதலாவது அவருக்கு முன்னே வைக்கப்பட்டதான அந்த பரீட்சை என்னவென்றால் பிசாசு எண்ணம். பிசாசோடு போராடி அவர் ஜெயிக்கணும். இதான் முதல் பரிசை. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இப்ப என்னன்னா பிசாசு போராடு. நீங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் இருந்து இயேசுவை பின்பற்றி வந்த அந்த பொல்லாத ஆவிகள் உங்களை இந்த மார்க்கத்துக்கு வழியே வரவே விடாது. நிறைய அனுபவம். ஒரு 2-3 வாரம் ஒரு அம்மா வந்தாங்க. இந்த தாய்லாந்து அம்மா தான் கூட்டு வந்தாங்க. அவங்கள வந்தாங்க, நல்ல ஜெபம் பண்ணாங்க. ஐயா சபைக்கு வருவையா, அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டாயா, அவன் வேற ஒரு மனைவியோடு கூட இருக்கிறாயா, நான் இங்க இருக்கிறேயா, இந்த பிசாசின் அழிச்சியா என் குடும்பத்தை, நான் இயேசுதான் தெய்வம்னு வந்தான். ஒரு 2-3 வாரமா காணும். அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, புருஷன் சேர்ந்துகிட்டான்னு. 3 வருஷமா சேராத புருஷன் எப்பமா சேர்ந்தான்? சர்ச்சைக்கு வந்தவனு சேர்ந்துட்டான். அவன் போக கூடாதுங்கிறான் சர்ச்சைக்கு. பிசாசு உங்களை வேற எல்லா இடமும் போக விட்டுருவான், வசனத்தை மட்டும் கேட்க விடவே மாட்டான். ஆவிக்குரிய சபைக்கு உங்களை டைரக்ட் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னே அவன் இருக்கிறான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவன் அவன் தேவனுக்கு சமமான பொருளாக எண்ணப்பட்டபடினாலேதான் அவன் கீழே தள்ளப்பட்டான். எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறான், வானமண்டலங்களிலே பொல்லாத ஆவிகளோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு. எபேசியருக்கு நிறுவம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு, நீ இந்த ஒட்டக கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தன் ஒட்டகம் போட்டிருந்தானா, வெயில நின்ன ஒட்டகம் அவனை பார்த்து கேட்டுச்சான், எப்பா நீ உள்ள குழு குழுன்னு உட்கார்ந்து இருக்கிற வாழை கொட்டையில நான் வெயில இருக்கிறேன், கொஞ்சம் கழுத்தை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டுமான்னு கேட்டான். அவனுக்கு பாவம், சரி வச்சு ஒட்டகம் கழுத்தை கொஞ்சம் வச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒட்டகம் உள்ள வந்தா என்ன ஆகும்? கொட்டகையே எழுப்பி போச்சு, கொட்டக போச்சு. இப்ப அருமையான உள்ள இருக்கிறவனுடைய நிலைமையே மோசம். பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள வரும். வாலிபர்கள் கல்யாணம் பண்ணும்போது நான் இயேசுவே விடவே மாட்டேன். மதிசேகர்னு ஒரு பிரதர் வந்திருந்தாரு என்கிட்ட. அவரை மாதிரி ஒரு வாலிபனை பார்க்கவே முடியாது. நல்ல பிரசங்கம் எல்லாம் பண்ணுவார். இங்க வந்து நல்ல ட்ரைனிங் எல்லாம் எடுத்து கொடுத்து, அவர் வந்து சௌராஷ்டிரா குடும்பத்தை சார்ந்தவர், நல்ல அழகா இருப்பார். கம்பெனியில வேலை செய்தவர். அந்த நாட்களிலே அவர் வந்தார். இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. சில சமயம் மறந்துடுவேன், ஏதோ பிரசங்கத்துல இருந்து ஞாபகம் வந்து, பேரு கூட ஞாபகம் வந்து. இங்க வந்தா ராத்திரியில என்ன பண்ணாங்கன்னா, அவரை காரை வச்சு தூக்கிட்டு போய் அவன் சொந்தக்கார பொண்ண நைட்டோடு தாலி கட்ட வச்சு அவரை கல்யாணம் பண்ணி சொன்னா, நீ கிறிஸ்டினா போய் எங்கேயா போன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பக்கா பிசாசு. நான் ஒரு நாள் சரி புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறான்னு நினைச்சு ஜெபம் பண்ணலான்னு போனா, அவன் இப்படி இப்படி பாக்குறான், என்னையும் பாக்குறான், என்ன பாச செய்யறது, வீடே கோயிலாயிட்டு. அது ஒல்ல படம் ஆயுது ஈது லொட்டு லொடுக்கு எல்லாம் வச்சிருக்கு, தீவாரணம் கொடுக்குது. முடிஞ்சா என்னையுமே கும்பிட வச்சிரும் போல தெரியுது. அப்படி அது பண்ணிட்டு இருக்கு. போகும்போது பார்த்தான், ஒரு நாள் 2 நாள் இப்போ எங்க போனான்னு தெரியல. ஒரு நாள் போன வெள்ளூர், அவங்க வீடே மாறி போயிட்டாங்க. அவ்வளவு நல்ல பிரதர், அருமையா. நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லா கேட்ச் பண்ணிடும். கொஞ்சம் கேட்ச் பண்ணி கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும்.
நீங்க பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அவன் உங்க வீட்டை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுவான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஒரு ஆராதனை நீங்க வராம போனீங்கன்னா மற்ற ஆராதனைக்கெல்லாம் வரவே விருப்பம் இல்லாத ஆக்கிடுவான். பொல்லாத ஆவிகள் சண்டைகளை உண்டு பண்ணும், பிரிவினைகளை உண்டு பண்ணும், கசப்புகளை உண்டு பண்ணும். ஆவியில போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஆத்மாவில போராட்டமா இருக்கும். அவங்க பிடிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, இடிச்சிட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. எனக்கு இருக்கனால உங்க பிரசங்கம் பண்றேன். அது போராடுயா. ஆனா நீங்க ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? ஆண்டவரே, என் உணர்வை உம்மை போல மாற்றும், என் எண்ணத்தை உம்மை போல மாற்றும், என் சிந்தனையை உம்மை போல மாற்றும். ஆமென். பணம் தேவைதான். ஞாயிற்றுக்கிழமை பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, விட்டுறக்கூடாது. நீ போ, மொத்தமா விட்டுரு, மொத்தமா பேர் எல்லாம் சேர்ந்து. நீங்க பிசாசு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும். பொண்டாட்டி போடுறது இல்ல, நீங்க வேற கோச்சிடாதீங்க. நல்ல சாப்பாடு நானும் அதான் சாப்பிடுறேன், சாம்பார நான் குடிக்கிறேன், அவ்வளவு நல்லா இருக்கு, சூப் மாதிரி குடிக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் காலவெளியிலே சத்துருக்கு இடம் கொடாதீர்கள். அவன் நம்மளை பலவீனப்படுத்திடுவான். என்ன ரொம்ப பலவீனப்படுத்திட்டான். இனி ஊழியம் போதும், 45 வருஷம் செய்யிட்டோம், இனி 47 வருஷம் செய்யிட்டோம், இனி ஊழியம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இந்த உணர்வுல தான் ரொம்ப இருந்துச்சேன். ஆனா இப்பதான் நமக்கு புது புது வாசல்லாம் திறக்குது. ஆமென். இப்பதான் ஊழியமே செய்யற. இப்ப நான் பிரசங்கம் பண்றது அந்த நாட்டுல பிரசங்கத்துக்கு இந்த நாள் பிரசங்கம் வித்தியாசம் இருக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தவர், ஆமென், தெரிந்து கொண்டவர், முன்குறித்தவர், இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்தவர். ஆமென். நான் ஊழியத்தின் பாதையை தான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். அவ்வளவு கடினமானது இல்ல, அவ்வளவு கடினமானது இல்லையா. ஏதோ எழும்பி நின்று பைபிள் காலேஜ் படிச்சு பிரசங்கம் பண்றது இல்ல. இது பாடுகளின் மத்தியிலே நின்று, நீங்கள் பாடுகளின் மத்தியிலே நின்ற ஒரு மனிதனுடைய சத்தத்தை இந்த காலை வேளையிலே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நடக்க முடியாத பாதை, நடக்க முடியாத வழி, நடக்க முடியாத இடம். பெரிய மனுஷனா காட்டணும்னா ஒன்னும் கஷ்டமே கிடையாது. நாளை அடுத்த வாரத்துல கோட்டு டையி ஷூவை கலட்டாம புல்பீட்ல ஐயோ பாட்டு பின்னு கிண்ணெல்லாம் போட்டு டிஜிஎஸ் காட்டிலும் பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவானா. ஆமா, ஆண்டவர் நமக்கு ஒரு குறை வைக்கவில்லை. ஆமென். ஆனா நம்ம அழைச்ச தேவன் செய்த நன்மை மகா பெரியது. பைசாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமென். கோட்டு போய் எடுத்தீங்கன்னா செலக்ஷன், அவரு கடை அடைச்சிட்டார், அவரு எனக்கு ரொம்ப சீப்பா எல்லாம் தருவார். போனா 30,000 ரூபாய் குறைஞ்சு கோட் இல்ல, டை இல்ல. ஆஸ்திரேலியால எனக்கு டை கொடுத்தாங்க. பாசிங்க அடுத்த வாரம் வரும்போது டை கட்டி தான் பிரசங்கம் பண்ணணும். நான் நினைச்சேன் அடுத்த வாரம் வந்தா பாப்போம், டை இன்னும் அவங்க கொடுத்த டைய வச்சுக்கிறேன் ஞாபகமா. ஆனா ஒரு விதத்துக்கு பார்த்தா இந்த மாதிரி ஆட்களை தான் மதிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கனம் கொடுக்கறாங்க. நம்ம வெள்ளையும் சொல்லியும் போனா அங்க அவ்வளவு மதிப்பு கிடையாது. ஆமா, நான் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு ட்ரெஸ் அதை எடுத்துன்னு நினைச்சிருக்கிறேன். எப்படியும் ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு நியூ இயர்ல உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பரிசோதிக்கப்பட வேண்டும். உங்களை பரிசோதிக்க உங்கள் முன்னே சத்துருவாய பிசாசு நின்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க வேற யாருன்னா ஜெயிச்சிடலாம், பிசாசு ஜெயிக்கணும்னா சாதாரண காரியம் இல்லையா. அவன் உங்களை கொல்லும்படியா இருக்கிறான். நீங்க இருக்கிற கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் ஆராதனை, ஐயோ நாங்க இன்னும் இப்படிதான் இருக்கிறோம், அவ்வளவுதான், ஒண்ணும் செய்ய முடியாது. சபைக்கு வந்த ஒரு அம்மா எண்ணெய் ஊத்தி செத்து போச்சு கஷ்டத்துல. நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தெரியும். சபைக்கு வந்த நிறைய பேர் பின்மாற்றத்துல போயிட்டாங்க. நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும்.
ஏன்னா இது எப்படி நடக்குதுன்னா, சத்துருவாய பிசாசு அவருடைய உள்ளத்திலே புகுந்து அவர்களை வந்த இருளுக்குள்ள மறுபடியும் அழைத்து கொண்டு போகிறது. அவன் எந்த இருளில் இருந்து வந்தார்களோ அந்த இருளுக்குள்ளே அழைத்து போகிறது. அவருடைய இருதயம் வெறுமையா இருக்கிறதை கண்டு அருமையான சத்துருவாய பிசாசு என்ன பண்றான், வேற பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்து அவனுடைய இருதயத்திலே குடிகொள்ளுகிறான். The backslide people, ஒருமுறை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்து ஆண்டவரை விட்டு போகிறவனுடைய வார்த்தை இருக்கிறதே, அவனுடைய வாழ்க்கையின் வார்த்தைகள் எப்பொழுதுமே அருமையான ஜெயமுள்ள வார்த்தை அவன் பேச மாட்டான். ஆமா எங்களுக்கு இந்த ஜெபம் தெரியும், ஆமா இந்த பைபிள் எங்களுக்கு தெரியும், ஆமா இந்த சபை தெரியும், இந்த பாஸ் எங்களுக்கு தெரியும், இந்த போதகர் எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப அவன் இருளிலே இருக்கிறான். தெரியும் என்ற வார்த்தையோடு கூட பிசாசு அவனை கட்டி வைத்திருக்கிறான். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொள்ளாதிருங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் எதிராளியானவன் கர்சிக்கிற சிங்கம் போல தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி திரிகிறான். ஜோசப்ப இப்படியே அவன் ஆவியில சுத்தி சுத்தி வர்றான். அப்போ அவன் ஒரு முடிவுக்கு வர்றான், இவன் நல்ல ஜெபம் பண்றான், இவன் நல்ல பாட்டு பாடுறான், இவன் நல்ல சபைக்கு போறான், இவனை ஒண்ணு செய்ய முடியாது. சரி, அடுத்தது யாரு? மேரி அம்மாட்ட போறான். மேரி அம்மாவை சுத்தி சுத்தி வர்றான். மேரி அம்மா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்குது. 10 மணிக்கு தூங்கிட்டு இருக்குதுயா மேரி அம்மா. அப்போ அவன் ஒரு முடிவுக்கு வர்றான், இந்த அம்மா நம்முடைய அம்மா வாய்ட்டாங்க. டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு செய்தி எனக்கு இன்னும் மறக்கல. இந்த பிசாசுகள் எல்லாம் ஊருக்கு வெளியே எல்லாம் இருந்துச்சுங்களாம். குட்டி பிசாசு, அந்த பிசாசு, இந்த பிசாசு. ஜஸ்டின் பிரபாகரன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவர் ஒரு மருத்துவர். அவருடைய மனைவி இங்க சிக்மர்ல டாக்டரா இருந்திருக்கிறாங்க. அவர் தமிழகத்தை அசைச்ச ஒரு மனுஷன். அங்க மீட்டிங் நடக்குது. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு விடுவிக்கிறார். பிசாசு பெரிய பிசாசுக்கு சொல்லுதான், சின்ன 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 குட்டி பிசாசுங்க. ஊருக்கு வெளியே மீட்டிங் நடக்குது. அங்க போய் மைக்க புடுங்கி விடுங்க, ஒயரை புடுங்கி விடுங்க, மெயினான ஒயர் வேலை செய்யாதபடி பண்ணுங்க. பொதுவா மைக் செட்டு போடுறோம், ஒருத்தர் ரட்சிக்கவே விட மாட்டான். எந்த மீட்டிங்லயும் போய் பாருங்க, அவன் அங்க உட்கார்ந்து இருப்பான். சார் சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க சார், போகணும் சார், அறுக்குறாங்க சார். நீ பாத்தீங்கன்னா அவங்க யாரு சீக்கிரம் ரட்சிக்கப்படணும்னா முன்னாடி உட்கார்ந்து ரட்சிக்கப்படாத இருக்கிறான். ஏதாவது கூட்டம், மீட்டிங், ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன ஃப்ரீயாவா வந்தீங்க? ஆராதனைக்கு அவ்வளவு சுலபமா வந்தீங்க? சனிக்கிழமை மைண்ட செட் பண்ணணும், நாளைக்கு ஆராதனைக்கு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில மைண்ட செட் பண்ணி பாருங்க, சரியே இருக்காது. நாம திங்கள் சண்டை இருக்காது, செவ்வாய் சண்டை இருக்காது, புதன் சண்டை இருக்காது, வியாழன் சண்டை இருக்காது, வெள்ளிக்கிழமை சண்டை இருக்காது, சனிக்கிழமை பொண்டாட்டிங்க உனக்கு சண்டை வரும். வார்த்தை போர் ஆரம்பம், அது அப்படியே தொடரும். எனக்கு வீட்டுல பேசணும்னா நான் நினைப்பேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமைதியாயிரும், நான் வாயே திறக்கணும். எனக்கு தெரியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேணும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அவன் ஒரு உருவமா இருந்தால் அவனை நீங்கள் வெட்டி விடலாம். அவன் ஒரு உருவமா இருந்தால் அவனோடு கூட பேசலாம். ஒரு உருவமா இருந்தால் அவனோடு கூட எதிர்த்து நிற்கலாம். அவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வானமண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. இயேசு அதை சந்தித்து அவனை ஜெயித்தார். முதல் பரிசோதனையிலே இயேசு ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவரை விட்டு விலகி. உங்களுக்கு தெரியுமா, அவங்க வீடு
இயேசு ரத்தம் செழிக்கப்படுது. Hallelujah. நீங்க இருக்கிற வீடு ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கிற வீடு. Amen. நீங்கள் இருக்கிற வீடு தேவ தூதர்கள் பாதுகாக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. Hallelujah. நீங்க போகிற வாகனத்துக்கு முன்னும் பின்னும் கர்த்தர் இருக்கிறார். Amen. கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்களா பேசுவீங்களா எனக்கு தெரியல. ஆனா அவர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்ம வண்டி என்னைக்கோ லாரிக்குள்ள போயிருக்கோம். எங்க வண்டி மேக்சிமம் பிரேக்கே பிடிக்காது. நீங்க வண்டி எடுத்தாலும் எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா லேசா ரேஸ் பண்ணா அது ஓடும். லேசா தான் ரேஸ் பண்ணா ஓடும். அப்படி ஓடனா நம்ம ரோட்டை பத்தி ஓடுனா அப்படியே உள்ள போயிட வேண்டியதான். கர்த்தர் நம்முடைய வாகனத்தோடு கூட இருந்திருக்கிறார். அது இப்ப இருக்கிற டிராபிக் எப்படி பாருங்க, பயங்கரமான டிராபிக். ஒரு நாளைக்கு பாண்டிச்சேரியில 225 வண்டி ரோட்டுக்கு வருதான். ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் நம்ம இந்தியாவா அங்க வெள்ளக்காரக்காரன் இந்தியாவா? என் பையன் இந்தியாவுடைய டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தான். போலீஸ்கார்ட்ட காமிச்சான். அவன் சொன்னா நீ இதுல ஓட்டலான்ட்டான். இங்க நீ ஓட்டலாம். ஏன்னா மாடு வர்ற இடம், ஆடு வர்ற இடம், 2 வீலர் வர்ற இடம், 4 வீலர் வர்ற இடம், சைக்கிள் வேற கவர்மெண்ட்ல 1000 கொடுக்கறான். அதுங்க வேற சைக்கிள்ல வேற இப்படி வந்துட்டு இருக்குங்க. அதுங்களுக்கு ரைட்டும் தெரியாது, லெப்ட். 7th படிக்கிற பையனுக்கு ரைட் என்ன தெரியும், லெப்ட் என்ன தெரியும். அவனும் சைக்கிளை வச்சு யூனிஃபார்ம் போட்டு வர்றான். அது மட்டும் இல்ல, இடையில ரோட திறந்து வச்சுக்காங்க. நேரம் மட்டும் பாண்டிச்சேரியில வண்டி ஓட்ட முடியாது. சைட்லயும் இப்படி பாத்துக்கணும். கண்ணாடி நீங்க இந்த தொப்பிய போட்டு ஒரு தொப்பி வச்சாங்க, அதுக்கு பேர் என்ன, ஹெல்மெட் போட்டு பாண்டிச்சேரியில வண்டி ஓட்டினா அவ்வளவு பேர் லாரிக்குள்ள போயிருவான். சட்டம் போட்டாங்க, நீங்க நாளையில ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடுறவன் சட்டம் போட்டவனே உள்ள போயிருவான். ஹெல்மெட் போட்டுலாம் ஓட்ட முடியாது. ஏன்னா நமக்கு பரவாயில்ல. சிஎம் போனா பாயா ஹெல்மெட் ஹெல்மெட்டா பாயா தீ போடியா. யாரு ஹெல்மெட் கிடையாது. நானும் ஒரு ஹெல்மெட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஹெல்மெட் வச்சு ஓட்டும் போது இன்னும் கவனமா ஓட்ட முடியுது. ஏன்னா திரும்ப நான் கழுத்து ஒடிஞ்சிரு எலும்பு. இப்படி பார்க்கணும். நான் கண்ணாடி எல்லாம் பார்த்து ஓட்டவே மாட்டேன். இந்த லைட் லெப்ட் எல்லாம் பார்த்து ஓட்டினீங்கன்னா கடைசி ரைட்டுக்குள்ள போயிரும். ஆனா கர்த்தர் நம்மளை பாதுகாத்துட்டார். தெரியல, நிறைய பேருக்கு என்ன எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியுது, கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். நீங்க பாருங்க, மியாம்ல 1000 பேர் செத்தாங்க. நான் இப்ப சொன்னேன் பூமி அதிர்ச்சியில. 2வது நியூஸ் 10,000 பேருன்னா இப்ப சொல்றாங்க அள்ள பணமே வந்துட்டு இருக்குதான். கர்த்தர் நம்மளை பாதுகாத்துட்டார்லையா? கொரோனால பாதுகாத்துட்டார்லையா? கொரோனால பாதுகாத்தல, வந்த வியாதிகள் எல்லாம் பாதுகாத்துட்டார் இல்லையா? எல்லாத்திலையும் பாதுகாத்து நடத்தினார் இல்லையா? சத்துரு கொண்டு வந்து எல்லா போராட்டங்களிலும் சேர்ந்தார் இல்லையா? தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தீர்களே. அவர் எதிர்த்து நின்றார்கள். அவரை பிசாசு அவன் எதிர்த்து நின்றான். அவன் ஓடி போனான். ஆதாம் என்ன செய்தான்? அப்படியா? ஆதாமுக்கு பிசாசு பேசும்போது அதையும் வாசிங்க. ஏன்னா அவன் விழுந்து போனதை வாசிக்கலாம். சொன்னதுண்டோ தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அவ்வளவுதான். சொல்ல விழுந்துட்டான் அவன். உடனே பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாப்பாங்க, அழகா இருந்துச்சு. ஆண்டவருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. 2வது நாள் இப்படி பார்த்திருப்பாங்க. ஐயோ எவ்வளவு அழகா இருக்குது. தேவ தூதர்களை போல மாறிடுவோம், தெய்வத்தை போல மாறிடுவோம். இப்படி எல்லாம் பெரும் போராட்டம். கடைசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க, பறிச்சாங்க. அவ சாப்பிட்டாங்க. எனக்கு இந்த குடும்ப பிரச்சனையில தலையிடவே விடாதீங்க. அடி நடந்தா கூட நீங்க ஒரு கம்பை வேணா 2 பேரையும் கொடுத்துருங்க. 2 பேரும் கொடுக்கணும். அவங்க சேர்ந்து விடுவாங்க. நமக்கு சண்டை. ஆதாம்கிட்ட கேட்டேன், ஐயோ பாஸ்டர், என் தம்பி பொண்டாட்டி சண்டை, அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க, ஆனா நான் மோசம்னு சொல்லிடுவாங்க. அது என்னன்னு தெரியல, ஒன்னா சேர்ந்துக்கிடுறாங்க. ஆவியும் மாம்சமும் கூட சேர்ந்துருக்கு. பிசாசும் ஆவியும் கூட சேர்ந்துருக்கு.
சண்டை பிரச்சனைன்னு வந்தா 2 பேரும் ஒன்னாயிராங்க. அது ஒரு பெரிய ரகசியம் தான். அது என்ன ரகசியமோ தெரியல. இந்த நாளின் கால வேளையில 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து, சரி இந்த அம்மா சாப்பிட்டு அவனுக்காக மறைச்சிருக்கலாம்ல, அவனுக்கும் கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டு ஆண்டவர் வர்ற நேரத்துல துணி இல்லைங்கிறான், மறைஞ்சு கிடக்கிறான், சத்தத்தை கேட்க முடியல, தேவ பிரசன்னம் போயிட்டு எல்லாம் போயிடுச்சு, ஏதேனை விட்டு விரட்ட போறாங்க. ஆனாலும் ஒரு இரக்கம் பட்டு ஒரு ஆடு அங்க அடிக்கப்பட்டு அந்த ஆட்டின் தோலை அவங்க கொடுத்து வெளியே அனுப்புனாங்க. அந்த ஆடுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். முதலாவது அவருக்கு முன்னே வைக்கப்பட்ட பரீட்சையிலே இயேசு ஜெயம் பெற்றார். இரண்டாவது அவருக்கு முன்னே வைக்கப்பட்ட பரீட்சை மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, உலகம் தெரியுமா? நீங்க பாண்டிச்சேரியில 3 தெருவில் வந்துட்டு இருக்கிறீங்க. அழகான தேசம் இருக்கு, அழகான உலகம் இருக்கு. ஆனந்தா இல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க வந்து ஆஸ்திரேலியா காமிச்சாங்க. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அந்த ஸ்கிரீன்ல. அது அவனுடைய நேஷனல் பறவை இப்படி ஓடுறதும், பறவை ஓடுறதும், அது ஓடுறதும், வெள்ளக்காரன் இப்படி கடற்கரையில நடக்கிறதும், இதெல்லாம் பார்த்தா பரலோகம் போல தெரிஞ்சு. ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியும், ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்காது. அமெரிக்காவுக்கு நீங்க போய் பாருங்க, பிச்சைக்காரனா படுத்து கிடப்பான். நீ ஏர்போர்ட்ல இறங்கணும், அமெரிக்காவுக்கு நான் கல்குரான்னு ஒருத்தர், எல்லா ஊழியக்காரங்களுக்கு என்னன்னா, நம்ம அமெரிக்கா போயிட்டு வந்தா நம்ம இங்க வந்து நிறைய பேர் உதவி செய்வாங்க, ஊழியத்தை பெருசா கட்டிருக்கலாம். கல்குராவை கேட்ட, என்ன அமெரிக்கா போயிட்டு இருந்தேன், இன்ட்ரெஸ்டாவே சொல்லல. என்ன அவன் நல்ல ஆர்கன் பிளே பண்ணுவான், நல்ல பாட்டு பாடுவான், நல்ல மியூசிஷியன். அவன் என்னையா ஆச்சுன்னா, அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு டிக்கெட்டுக்கு கூட காசு கொடுக்கல இவனும். நான் இங்க இருந்து வட்டிக்கு வாங்கிட்டு போனா கொஞ்சம் காசு, அதை இப்ப நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். அமெரிக்கா போறேன்னு கூட்டம் கூட போக மாட்டேன். பிரான்ஸ் போறீங்களா? பிரான்ஸுக்கு எல்லாம் அழகான நாடு போலதான் தெரியும். லண்டனா இருக்கட்டும், குந்தனா இருக்கட்டும், அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அவங்க படுற கஷ்டம். என்ன ஒண்ணு கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெஸ், பாதி கட் பண்ண ட்ரெஸ் போட்டுட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்க இந்தியாவுக்கு வரத பார்த்தா, சொந்தக்காரங்கள் எல்லாம் பாக்குறத பார்த்தா நீ என்னோ நினைச்சிருப்பீங்க. போடாத பாடுபட்டு வர்றாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆமா, வெளியே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ அங்க போய் பார்த்தாதாயா தெரியும். நான் பார்த்தனால உங்களுக்கு சொல்றேன். ஒரு காரை பார்த்தேன், அதுலதான் குடும்பமே நடத்துறாங்களாம். கஷ்டம். டைரக்டா ஹை பொசிஷன்ல போனா கொஞ்சம் பிழைச்சுக்கலாம். சும்மா சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் போனாங்க, படாத பாடுபடுத்திடுவோம். அரேபியாவுக்கு போனா ஒட்டகம் மேய்க்க விடுவோம். நம்ம பிரதர் போய் போன் கஷ்டப்படுறோம் பாச்சு, நம்ம பிரதர் அடிக்கடி போன் பண்ணுவார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பூத்துறையில எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பூத்துறைனா கிராமம். நான் அப்படிதான் நினைச்சேன். உள்ள போனா அவன் பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சுக்கிறான். கர்த்தர் நம்ம எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ, எந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறாரோ, எந்த குடும்பத்திலே வைத்திருக்கிறாரோ. வீட்டுக்காரர் ரொம்ப மோசம், இன்னொருத்தர் நீ செலக்ட் பண்ணி இதை காட்டிலும் மோசமா இருப்பாரு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த புருஷன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைங்க, ஆண்டவர் கொடுத்த நமக்கு மனைவி, அவளை பாருங்க பாஸ்டர். நீ இன்னொருத்தரை பாரு, இன்னும் மோசமா இருக்கும். அவனை சூட்கேஸ்ல வெட்டி போட்டு போயிருவான். ஆண்டவர் உனக்கு கொடுத்ததுல திருப்தியாயிருக்க பழகிக்கொள். ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற இடத்துல திருப்தியாயிருக்க பழகிக்கொள். ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை திருப்தியாய் செய். ஒரு பாஸ், ஐபிசி பாஸ் சொன்னாங்க, மதுரையில் இருக்கும், நான் அமெரிக்காவுக்கு ஊழித்து போறேன்னாங்க. சபையெல்லாம் விட்டுட்டாரு, வேற ஒருத்தர் கொடுத்துட்டாரு. எங்க வீட்டையும் பைபிள் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏன் விட்டேனே தெரியல. மதுரையில் ஒரு பாஸ் இங்க வந்திருந்தாரு. அவரு
மெட்ராஸ்ல நிறைய ஜனங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிற சபையை விட்டுட்டு அங்க போயிட்டார். திருப்பி அங்க ஒண்ணும் செய்ய முடியலன்னு சபைக்கு வந்தா இங்கோட சபை சாதாரண காரியமா? ஒரு மாசம் நான் இல்லைனாலே பெரிய யுத்தம் நடக்குது. அவரு ஒரு 2 வருஷம் இல்லையா, திருப்பி வந்தா வெறும் கட்டடத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. சபை அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லையா? அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. அதான் நான் என் சாட்சியை சொல்லிட்டே வரேன், கடந்து வந்த பாதைகளை சொல்லிட்டு வரேன். தேவனுடைய பிள்ளையே, மூன்றாவது சத்துருவாகிய பிசாசு இயேசுவை உலகத்தை காண்பித்தான். எவ்வளவு பேர் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜெபம் பண்ணாங்க, காணிக்க கொடுத்தாங்க. செகண்ட் இயர் நர்சிங் போகும்போது செகண்ட் இயர் வந்து காணிக்க கொடுத்தாங்க. தேர்ட் இயர் காணிக்க கொடுத்தாங்க. கோர்ஸ் முடிஞ்சு சர்டிபிகேட் காணிக்க கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சபை பக்கமே வரல, சபை பக்கமே வரல. கல்யாணம் ஆச்சா ஆகலன்னு கூட தெரியாது. அங்கேயும் அப்படிதான் சொன்னாங்க. ஐயோ, இந்தியால இருந்து வர்ற பசங்க இருக்கிற பக்தியை பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஆச்சரியமா இருக்கும். முதல் வாரம், 2வது வாரம், 3 மாசம் 10 மணி ஆராதனைனா 9:30 மணிக்கு வந்துருவாங்க. பெஞ்ச துடைப்பாங்க, அதை துடைப்பாங்க, பெருக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. எங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்தியாவிலிருந்து வர்ற விசுவாசிங்க இப்படி இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு 5-6 மாசம் தான் நடக்கும். 6வது மாசம் அவன் பேண்ட் வந்து கால் சட்டையா மாறும், அவன் சட்டை பனியனா மாறும். அது கூட பரவாயில்ல பாஸ்டர், கொண்டை போட்டுட்டு வருவான் பாஸ்டர். அது கூட பரவாயில்ல பாஸ்டர், காது குத்திட்டு வருவான் பாஸ்டர். அது கூட பரவாயில்ல, மூக்கு குத்திட்டு வரானா. மூக்கும் குத்தி, கம்மலும் போட்டு, ஒரு வடமும் போட்டு, காலில் ஒரு போட்டுட்டு அவன் வரான். இங்க மட்டும் முடிவு என்ன விஷயம் தெரியுமா? காசம். இவன் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அங்க இருந்து போற இன்ஜினியருங்க. பைசா தான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு அந்த பழைய கட்சியும் சுத்தி அந்த ஊர்காவும் கொடுத்திருந்தா ஒழுங்கா சட்டை போட்டு ஒழுங்கா சபைக்கு வந்து பரலோகத்துக்காக வந்திருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிருப்பான். ஹலோ பாஸ்டர், how are you பாஸ்டர்? very nice you meet, very meet. கையை கொடுத்தது கட்டி கொடுத்தீங்கன்னா பார்த்தா சரி, இந்தியால இருந்து வந்திருக்கானே, ஒரு $50 கையில கொடுத்து விடணும். நம்ம கொடுத்தா அவன் வாங்கிடுவான் போல தெரியும். இவனுக்கு கையையும் இவனுடைய வெல்கமும் நமக்கு என்னது? சரி, இந்தியால இருந்து வந்திருக்கிறான், ஒரு பாஸ் வந்திருக்கிறான், சரி ஏதோ கொஞ்சம் காணிக்க கொடுத்து விடுவோம். நம்ம சபையில வந்து பேசுறான், அன்னைக்கு தான் அவனை பார்க்க போறான். அப்புறம் அவனை நான் பார்க்க போறது கிடையாது, அவனு என்ன பார்க்க போறது கிடையாது. 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நான் உலகத்தான் இல்லை, ஆகவே என்னை நேசிக்கிற ஜனங்களும் உலக ஜனங்கள் அல்ல. ஆமென். என்னை நேசிக்கிற, என்னை ஆராதிக்கிற, என்னை பின்பற்றுகிற ஜனங்கள் உலக ஜனங்கள் அல்ல. உலக ஜனங்கள் உலகத்தை குறித்தே பேசுகிறார்கள், உலகத்தை குறித்தே யோசிக்கிறார்கள். சிலர் ஆவிக்குரியவங்களாக இருப்பாங்க, உலக ஜனங்களாக இருப்பாங்க. அது மேரேஜ்ல எல்லாம் பார்க்கலாம். நல்ல ஆவி ஈவி எல்லாம் இருக்கும். ஆவி ஈவி எல்லாம் மேரேஜ்ல பறந்து போயிடும். வீடு பால் காய்ப்புல எல்லாம் பறந்து போயிடும். ஹாப்பி பர்த்டேல எல்லாம் பறந்து போயிடும், எல்லாம் பறந்து போயிடும். அருமையான உலக ஜனங்களை போல வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இயேசுவை போல நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலக ஞானம் 1 கொரிந்தியர் 1:20, 1 கொரிந்தியர் 7 அருமையான 3, யாக்கோபின் புத்தகம் 4:4. உலகத்தில் ஞானம் இருக்கிறது, வேஷம் இருக்கிறது, உலக சிநேகம். ஞானி எங்கே? ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக. ஞானம் பைத்தியம். உலகத்துக்கு ஒரு தத்துவம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
உலகம் ஒரு ஞானத்தை பேசும், உலகம் எல்லாம் சொல்லும். எல்லாம் வயசான காலத்துலடா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான், வாலிப நாட்கள் எல்லாம் அனுபவிக்கணும்டா. வயசான காலத்துல பைபிளோ கோயிலோ போய் உட்கார்ந்து அந்த பாஸ் ஒருத்தர் இருக்கிற உயிரை எடுத்து என்ன ஒழுக்கம், என்ன டிசிப்ளின். எப்போ 70 வயசுல 65 வயசு, இந்த 65 வயசுல ஊர் சுத்தி தெரிஞ்சிச்சு. நம்ம ஊழியம் செய்யிட்டு இருக்கிறோம், என்னையுமே இப்படி செய், அப்படி செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. ஏய், இவ்வளவு நாள் எங்க இருந்த? பாவத்துக்கு பின்ன ஓடிட்டு இருந்த, சாராய கடை பிராந்தி கடையில உட்கார்ந்து இருந்த, எங்க இருந்த? உலக ஞானம் நீ எதை அருமையான பெற்றாலும் பெற்றுக்கொள்ளாடும் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கிறான் உலகம். ஐயா, இந்த கால வேளையிலே உலகம் நீ தேவனை பின்பற்றி வரும்போது சத்துரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தை காண்பிப்பான். கட்டகுமாரன் தன்னுடைய சொத்தையெல்லாம் செலவு பண்ணி அருமையான உலகத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். கடைசியாய் அது அருமையான தேவனுடைய பண்டியின் தகுடு கூட அவனுக்கு கிடைக்க முடியாதபடி பண்டியோடு கூட ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருந்தான். உலகம் உன்னை கைவிட்டுவிடும், உலகம் உன்னை ஏமாற்றும், உலக ஆசை, உலக சிநேகிதம் எல்லாம் நல்லாதான் இருக்கும். வாலிப நாட்களில எல்லாம் நன்றா இருக்கும். சாராய கடை பக்கம் போயிடாத, பிராந்தி கடை பக்கம் போயிடாத, போனா நீ தொலைச்ச. சில ரகசியமாய் போகிறவர்கள் இருக்கிறார்கள், குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா குதிரை மாதிரி அவன் பாட்டில் வச்சுக்கிறான். என்ன அழகழகா இருக்கு பாட்டில். இல்லங்க, நான் குடிக்கிறதுக்கு வாங்கலைங்க, பாட்டில் அழகா இருக்குன்னு வாங்கினேன். வாங்கிட்டேன்ல, அதை எப்படி வேஸ்ட் பண்ண முடியும், அதான் குடிச்சேன். அழிவுக்குள்ளே போய் வருவா. ஒரு போலீஸ்காரருங்க இந்த குவார்டர்ஸ்ல ஜெபம் பண்ண போனேன். அவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. ஐயோ, இன்னும் இங்க வந்து அவன் மனைவி பிள்ளைங்க இன்னும் அது என்ன பார்த்தா ஒளிச்சு போகுது. என்ன அழுக, என்ன கண்ணீர். பாஸ்டர் சுகமாக்கிட்டார்னா நாங்க வீட காலி பண்ணி இங்க வந்து சேவை செய்ய போறோம். நான் போய் அவரை போய் பார்த்தேன். போலீஸ்காரர், இப்படி இருக்குது வயிறு, பல பல பலான்னு இருக்கு, ஒரு 10 மாச கர்ப்பிணி வயிறு மாதிரி இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஃப்ரீ சாராயம், ஃப்ரீ கள்ளுக்கடை, ஃப்ரீ பாட்டில் ஃப்ரீயா கிடைக்கணும். கூட ஒரு பாட்டில குடிச்சுக்கலான்னு வரும். காசு கொடுத்தா ஒரு பாட்டிலோடு நிறுத்திருப்பாரு. சென்ட்ரி டியூட்டி என்கிறான். காசு வாங்கி காசு வாங்கி காசு வாங்கி எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க தெரியுமா? நான் நம்ம சபையில நிறைய, நீங்களும் நிறைய போலீஸ்காரங்க இங்க இருக்கிறீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் அதிகமா போலீஸ்காரங்க இருந்த சபைன்னா நம்ம சபை தான், வேற எங்கேயும் கிடையாது. நைட்டு ஃபீட் 30 பேர் இங்க வந்து உட்கார்ந்துருவாங்க. நைட் பிரேயர் அவங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். யூனிஃபார்ம்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நைட்டு ஃபீட்டுக்கே இங்க வந்துருவாங்க. எல்லாம் வந்து உட்கார்ந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் தான் போவாங்க. தேவனுடைய பிள்ளையே, பாவ மனிதனை கொல்லோ, உலக மனிதனை கொல்லோ, கண்களில் இச்சை மனிதனை கொல்லோ, உன்னை கொண்டுவிடும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்காது, ஃபர்ஸ்ட் எதுவுமே இருக்காது. நல்லா இருக்கிற போல இருக்கும், நல்லா இருக்கிற போல இருக்கையா. அவங்களுடைய முடிவை நான் பார்த்திருக்கிறேன். அநேகருடைய முடிவு கண்ணீரோடு கூட முடிந்திருக்கிறது. கண்ணீரோடு கூட முடிந்திருக்கிறது. மாயையா, நீ எதை மேன்மையாய் நினைக்கிறாயோ, எதை மேன்மையாய் யோசிக்கிறாயோ, எதை மேன்மையாய் சிந்திக்கிறாயோ, எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, அது உன்னை ஆசை காட்டி மோசம் செய்யும். கர்த்தர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன் தேவைகளை இதுவரையிலும் சந்தித்திருக்கிறார். கர்த்தர் உன் தேவைகள் இன்னதென்று தெரியும்.
உன் தேவையை சந்திக்க சில சமயங்களிலே காகங்களை அனுப்புவார், சில சமயங்களிலே மீனை அனுப்புவார், வரி செலுத்த மீனை கர்த்தர் அனுப்புகிறார். அருமையான மனிதர்களை, உன் தேவைகளை சந்திக்க மனிதர்களை அனுப்புவார். மனிதர்கள் வராத பட்சத்திலே தேவ தூதர்கள் உனக்கு உதவி செய்ய வருவார்கள். உன்னை அவர் நடத்துவார், உன்னை அவர் நடத்துவார். மூன்றாவது, அவருக்கு இதிலே அவர் சேர்ந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு தாழ விழுந்து, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்ப உலகம் யாருக்குள்ளது? பிசாசுக்குள்ளது. அத நீங்க பணிஞ்சிட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நித்திய ஜீவனை இழந்து விடுவீங்க, நித்திய ரட்சிப்பை இழந்து விடுவீங்க. பணத்துக்கு பின்ன அவன் பணம் தாரான், இவன் பணம் தாரான், அதை செய்யறான் இதை செய்யறான்னு சொல்லி இயேசுவை பணத்துக்காக நம்ம பின்பற்றினவங்க அல்ல, வேலைக்காக பின்பற்றினவர்கள் அல்ல, உதவி தருவார்கள் பின்பற்றினவர்கள் அல்ல. நாம் அருமையான இயேசுவை பின்பற்றுவதற்காக இழந்தவைகள் உண்டு, இயேசுவை பின்பற்றுவதற்காக நஷ்டப்பட்டவைகள் உண்டு, இயேசுவை பின்பற்றுவதற்காக நாம் பட்ட பாடுகள் உண்டு, நாம் இயேசுவை பின்பற்றுவதற்காக நாம் அனுபவித்த நெருக்கங்கள் உண்டு. கர்த்தர் அதை மறக்க மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். என் குடும்பத்தையே நான் இழந்து விட்டேன். இயேசுவை பின்பற்றுவது, இந்த ஊழியத்திலே வந்த அவமானங்கள், நெருக்கங்கள், பாடுகள் அருமையான ஏராளம் ஏராளம். இத்தனை வருஷம் நிற்கிறேன் என்று சொன்னால் அருமையான இது இந்த காஸ்பல், சஃபரிங் காஸ்பல் தான் பிரசங்கம் பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பேசுறது. உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருந்த நிலைமையில அழுது கொண்டே பிரசங்கிக்க பண்ண என் இருதயம் அழுது கொண்டே இருக்கும். சத்தம் மாத்திரம் வேத வசனம் வந்து கொண்டிருக்கும். இப்படிதான் பல வாரங்கள் இங்கே நின்று பிரசங்கித்திருக்கிறேன். அதான் கிரேஸ் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மறக்க முடியவில்லை. எங்க அப்பா நின்ன புல்பீட்ல மற்றவங்க நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா எங்க அப்பா கடந்து வந்த பாதை அவ்வளவு கடினமானது. அந்த இடத்துல வேறு யாரும் நிற்க முடியாது, யாரும் நிற்க முடியாது. எனக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் செய்தி கேட்டேன். ஆதான் துறை சாத்தூர் பாஸ்டர் ராஜாமண்டி அண்ணன் அந்த சாவில நின்று பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, ஏன் நாங்க அந்த புல்பீட்ல யாரும் ஏறலைன்னா, அவர் பல வருஷமா நின்று பிரசங்கித்த புல்பீட்டு, அந்த புல்பீட்ல இங்க நிக்க யாருக்கும் தகுதி இல்லை. பாஸ்டர் ராஜாமணி யார் தெரியுமா? அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைவர். பாஸ்டர் ராஜாமணி யார் தெரியுமா? உலகம் முழுவதும் போற ஆளு. அவர் சொல்றாரு, எங்க அண்ணன் நிக்கிற புல்பீட்ல என்னால நிக்க முடியாதுங்கிறார். ஏன்னா அவர் கடந்து வந்த பாடுகள், அவர் கடந்து வந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், அதன் மத்தியிலே அந்த இடத்திலே நின்று அவர் பிரசங்கித்திருக்கிற பிரசங்கங்கள் தேவனுடைய பிள்ளைகளே சாதாரணமானதல்ல. மூன்றாவது, அவர் பரிசுக்கப்பட்ட இடம். முதலாவது, அவருக்கு முன்னே வைக்கப்பட்ட பரிசோதனை, பிசாசு அவருக்கு முன்னே வைக்கப்பட்டான். இரண்டாவது, அவருடைய பரிசோதனை அருமையான பரிசுக்கப்பட்ட இடம், அருமையான உலகம். மூன்றாவது, அவர் பரிசீலிக்கப்பட்ட இடத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து, மூன்றாவது, அவருக்கு பரிசிக்கப்பட்ட இடம் பாவம். நீங்க என்னதான் இருந்தாலும் பாவம் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே எதையெல்லாம் மறைத்தார்களோ அதை இந்த நாட்களில் எல்லாம் வெளிப்படையாக்கி விட்டார்கள். எல்லாம் நெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். எனக்கு தெரியும், என்னுடைய ஞாபகம் எனக்கு இருக்குது. அந்த நாள்ல எங்க ஊர் பக்கத்துல பிளவுஸ் கொஞ்சம் தாத்து போட்டா போலீஸ்காரங்க கருப்பு கீழ் வச்சு அந்த அம்மாவை நிறுத்தி பின்னாடி அடிச்சு விடுவாங்க. ஆமா, அந்த காலம். இப்ப போலீஸ்காரங்க முகத்துல அடிச்சு விட்டுருவாங்க. இப்போ அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா
எல்லாமே எது எல்லாம் மறைக்கப்பட்டதோ அதெல்லாம் வெளிப்படையாக்கப்பட்டிருக்கிறார். எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அந்த காலத்துல எல்லாம் வால் போஸ்ட் எல்லாம் சாணி மெழுகுவாங்க. இப்ப வால் போஸ்ட் எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் லைட் போட்டு வச்சுக்கிறாங்க, அழகான ஒரு லைட். எல்லாம் அருமையான பாவம் வெளிப்படையாக்கப்பட்டது. நீங்க வெளிநாடுகள் உங்களுக்கு எஜுகேஷனே கொடுத்துறாங்க. வெளிநாட்டுல நம்ம நாட்டுல பேசுறதுக்கு ஐயப்படுறாங்க, வெளிநாட்டுல எல்லா எஜுகேஷன் இருக்குது. பாவம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, பாவம் அருமையான எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலம் நீங்கள் வாழ்கிற வாலிபர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிற வாலிபர்கள், தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதுகிறான், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்கிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓட கடவோம். ஆமென். மூன்றாவது பரீட்சை பாவம். பாவம் ஐயா, அதுலதான் விழுந்துட்டாங்க. கீழ்ப்படியாதது ஒரு பாவம். நீ கீழ்ப்படிக்கிற இருதயம் இல்லைன்னா ஆசை என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அதான் ஆண்டவர் உனக்கு ஒரு தலைவனை வச்சுக்கிறார். வீட்டுக்காரர் சொல்றத கேட்கணும். 10 கேட்டா 2வது கேட்டு பழகு. நீ அங்க கேட்டா இங்க கேட்ப. ஒரே சண்டை, எதையுமே கேட்கறது இல்லை, எதையுமே கேட்கறது இல்லை. கவனமா இருக்கிற உலகம். சும்மா கையெழுத்துலாம் போடுறாதீங்க. எங்கேயும் ஒரு பாவம் பால் இருக்கிறார் மரக்காணத்துல ஒழிச்சிற தாசில்தார், ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் ஒரு கையெழுத்து போட சொன்னார். கையெழுத்து போட்டார். கடைசி அவருக்கு இங்க 2 பிளாட் இருந்து கடைசி அதை வித்துதான் அந்த கடன் அடைச்சாரு. அவன் போயிட்டான், தாசில்தார் டாடா காமிச்சு போயிட்டான். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள். கடினமா இருக்கும், கீழ்ப்படிந்து பழகிவிட்டால் லகுவாக இருக்கும். நல்ல பண்ணிடுங்க. சொல்றான், நீ பலி செலுத்துறதுக்கு அவன் தான் வரணுங்கிறான். சாமுவேல் வருது வரையும் கொஞ்சம் செகண்ட் தான், அவன் லேட்டா தான் வந்தான். பலி செலுத்துக்கு வந்துட்டான். அவன் சொல்றான், என்னை விட்டு ஜனங்க போயிருவாங்க, நான் பலி செலுத்தினேன். இவன் சொல்றான், உன்னை விட்டு ஜனங்க தான் போ, நீ பலி செலுத்த ராஜ்ய பாரமே உன்னை விட்டு போக போகுது. உன் மேல இருக்கிற அபிஷேகம் போக போகுது, உன் மேல இருக்கிற கிருபை போக போகுது, உன் மேல இருக்கிற வல்லமை போக போகுது, உன் மேல இருக்கிற இப்ப நீ பாட்டு பாடுற பாட்டு, இப்போ நீ பேசுற அந்நிய பாஷை, இப்ப பேசுற ஆவி எல்லாம் கீழ்படியாதவன் மேல இருக்கிற ஆவியோ அந்நிய பாஷையோ ஆராதனையோ எல்லாம் பிசாசும் அந்நிய பாஷை பேசும். நல்லா புரிஞ்சுங்க. என்னை மட்டும் காட்டுங்க, இது பிசாசா ஆவியானா கரெக்டா உங்களுக்கு சொல்லிடுவேன். பிசாஸ் நீங்க பாவம். நீ நல்ல கீழ்படுகிறவங்க, ஆனா பிசாசு பேசி 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 கீழ்படியாத இடத்துக்கு உங்களை கொண்டு போயிருவான் பிசாசு. பிலிப்பியருக்கு எழுதிருவோம் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக. பாருங்க, நீ பாவம் கீழ்ப்படியாம ஜெயம் கீழ்ப்படிதல். ஆமென். நீ இன்னைக்கு நீ ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து ராத்திரி வரையிலும் எப்படி நடந்திருக்கிறீங்க, எப்படி பேசி இருக்கிறீங்க, என்னெல்லாம் செய்திருக்கிறீங்க, அப்படி ராத்திரி படுக்கும்போது யோசிச்சு பாருங்க. எங்க பொய் சொல்லிருக்கிறோம், எங்க எதிர்த்து நின்றுக்கிறோம், எங்க கீழ்ப்படியாம போயிருக்கிறோம், எங்க குறை சொல்லி இருக்கிறோம், அதெல்லாம் நீங்க ராத்திரி படுக்கும் போதே மன்னிப்பு கேட்டுருங்க. ஆமென். உங்களை சரிப்படுத்திடுங்க. அதான் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதான் பரீட்சையில அடுத்த நாள் நீங்க பொய் சொல்றவங்க அவங்க சொல்றாங்க, என்னால அது பொய் சொல்லாம இருக்க முடியாது. சரி, விட்டுட்டோம். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு எத்தனை பொய் சொன்னீங்க? 10 பொய். நாளையில இருந்து 9 ஆக்குங்க, அடுத்தது 8 ஆக்குங்க, 7 ஆக்குங்க, 5 ஆக்குங்க. அப்போ அப்படி இப்படியே குறைஞ்சிருங்க. நீங்க என்ன எழுதி வச்சுடுங்க. நீங்க 10 பொய், அடுத்த நாள் 9 பொய், அடுத்த நாள் 8 பொய், அப்படி எழுதி வைங்க. கடைசி பொய்யே சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சாராயம், அரப்பெக்கு,
ஒரு பெக்கு. இப்ப நீங்க அடுத்த நாள் போடுங்க சாராயம், அரை பெக்கு, அது எழுதுங்க. அடுத்த பெக்கு 1/4 பெக்கு, அடுத்த நாள் கப்பு, அடுத்த நாள் வெறும் கப்பு தான். தண்ணியோடு முடிச்சிருங்க, ஜெயிச்சிடலாம். முடியாதது ஒண்ணு இல்லையா, மனுஷனால முடியாதது ஒண்ணு இல்ல. நீ நம்புறீங்களா? போராடலாம் செய்யும், பாவம் போராடும், பாவம் போராடும், பாவம் உன்னோடு கூட யுத்தம் பண்ணும், பாவம் உன்னை விடவே விடாது. ஆமென். ஹல்லேலூயா. சாகு வரையில் ஒரு விசுவாசியோ இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவனோடு கூட பாவம் போராடி கொண்டே இருக்கும். அதை இயேசு ஜெயித்தார். ஆண்டவர் சொல்றாரு, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்னில் பாவம் உண்டென்று உங்களை யார் சொல்ல? கடவுளை போல காட்சி அளிக்கிறவங்களுக்கெல்லாம் பாவம் ரிப்போர்ட் வருது. தேவனுடைய பிள்ளையை பாவம் போராடுகிறது. பாவம் உன்னோடு கூட யுத்தம் பண்ணும், பாவம் உன்னை அடிமைப்படுத்த உன்னோடு கூட போராடும். எவ்வளவு பெரிய மனுஷன்! எஜுகேஷன்னால உங்க பாவத்தை ஜெயிக்க முடியாது. படிப்பு ஒரு மனிதனை பாவத்திலே இருந்து விடுதலையாக்க முடியாது. படிப்பு விடுதலையாக்க முடியாது. பெரிய பெரிய ஆளுங்க கஞ்சி அடிக்கிறாங்க. இந்த மெட்ராஸ்ல இப்ப பிடிச்சவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாம் எஜுகேஷன் நல்லா படிச்ச பசங்க. நீங்க அதுல போய் சிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சீக்கிரமா வெளியே வர முடியாது. ஆனா இயேசு உங்களை விடுதலையாக்குகிறது. இயேசு உங்களை தப்புவிக்கிறது. கஞ்சா ரொம்ப கொடுமையான போதை பொருளுங்கிறாங்க. கஞ்சா ரொம்ப ஒண்ணும் கிடையாது, கசக்கி சாப்பிட்டாலே போதும். நீங்க சாப்பிடுறீங்களா பார்த்து? நான் சாப்பிட்டுருக்கிறேன், அதனால சொல்றேன். தேவனுடைய பிள்ளையை இந்த காலவேளையிலே பாவ வாலிபர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நான் மதுரையில ஒரு தடவை ஒரு பிரதரை பார்க்க போயிருந்தேன். அவர் நல்ல விசுவாசி. நான் நினைச்சேன் அங்க ஒரு ஊழியத்தை செய்திடலாம், அதான் போனேன் கூட. அவரு இப்ப நம்ம பேரை என்ன படிக்கலாம் அதான் படிச்சிருந்தாரு, என்ன பிசியோதெரபி 3வது வருஷம் படிச்சுட்டு இருந்தாரு மதுரையில. நான் போயிருந்தேன். அவர் சொன்னாரு, பாஸ்டர் என் ரூம் ஓடி வேற எந்த ரூமுக்கும் போக கூடாதுன்னாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க போனீங்கன்னா திரும்பி வரமாட்டீங்க, அது ரூமா கிடையாது. இனி அதனை விலைக்கு சொல்ல விரும்பல. +2 வரையிலும் பையன் நல்லாதான் இருக்கான். +2 வரையிலும் ஐயோ இவனை போல தங்கமே இல்ல. காலேஜ்ல என்னைக்கு கால் வச்சானோ, அங்க போடுற சட்டை வேற, அங்க போடுற காப்பு வேற, அங்க போடுற செயின் வேற. ஏன்னா நான் பார்த்தத சொல்றேன். அப்பா வந்து வெளியே நிக்கிறாரு, அங்க இருந்து ஒரு அழகான வெள்ளச்சட்டை புல்கை சட்டையை போட்டு அவன் சட்டை எடுத்து ஒருத்தனை கொடுக்கணும், அதை பைக்குள்ள விடான். செயின் கீனு காப்பு கீப்பு எல்லாம் கலட்டான், படப்படான்னு கலட்டான். அப்பா வாங்கப்பா எப்படிப்பா இருக்கிறீங்கன்னு கேக்குறான். ஆனா அவன் அங்க இருந்து வந்தது நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஐயா பாவம் ஐயா, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பவர் இருக்குது. நீ சும்மா எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதுக்கு பவர் இருக்குது. ஆனா அதை நீங்க ஜெயிக்கணும்னா தெய்வம் உதவி செய்யணும். இயேசு ஜெயிச்சார். ஆகவேதான் அவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று எழுதுகிறார். ஜெயம் பெறுகிறவர்கள் தான் தோல்வியில் இருக்கிற மனுஷனுக்கு ஜெயம் கொடுக்க முடியும். நம்ம எல்லாம் பாவம், நம்முடைய தாய் நம்மளை பாவத்திலே கற்பம் தரித்தார். நான் பாவமே செய்யாத ஒருத்தர் இங்க யாராவது இருக்கிறீங்களா? யாரு நான் எந்த பாவமே செய்யலையா சொல்றீங்க? யாரா இருக்கிறீங்களா? ஒருத்தர் கூட கிடையாது. ஏன்னா நம்ம தாய் நம்மளை பாவத்திலே கற்பம் தரித்தாள். நம் தாய் அருமையான கற்பம் தரித்தார். நாம் விழுந்து போன ஆதாமின் சந்ததியிலே வந்தவர்கள். நம்முடைய பாவம், நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற பாவங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஜெயம் பெற்றவர்கள் தான் நம்மை ஜெயத்துக்கு நேரே நடத்த முடியும். நீ ஆராதிக்கிற இயேசு பாவத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா.
நான்காவது பேசி முடிச்சறேன். அவருக்கு முன்னே வைக்கப்பட்ட பரிசை நான்காவது அருமையான பாடு நிறைந்த சிலுவை. ஐயோ, அது ரொம்ப கொடுமையானது. எஸ்ஐயா 53 அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். நான் முடிச்சறேன். எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சிலுவை என்னும் பரீட்சை அவருக்கு முன்னே வைக்கப்பட்டிருந்தது. முதலாவது பிசாசை அருமையான அவருக்கு முன்னே வைக்கப்பட்டது. அவரோடு கூட அவர் போராடி ஜெயித்தார். இரண்டாவது உலகம் அவருக்கு முன்னே வைக்கப்பட்டிருந்தது. அதை போராடி ஜெயித்தார். மூன்றாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் அவருக்கு முன்னே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே பாவம் வைக்கப்பட்டிருந்தது. அதை அவர் போராடி ஜெயித்தார். நான்காவது, அப்படி ஜெயிச்சதுனால்தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. பாவம் இல்லை என்று யார், என்னில் பாவம் உண்டென்று உங்களால யார் சொல்லக்கூடும்? அடுத்தபடியாக கல்வாரி சிலுவை என்னும் பாடை அவர் சகித்து சிலுவையிலே ஜெயம் பெற்றார். ஆகவேதான் குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க. ஒருத்தர் செத்த நாள் எப்படியா குட் ஃப்ரைடேயா மாறும்? அது ஜெயம் பெற்ற நாள். ஆமென். இயேசு சிலுவையை ஒரு மனுஷன் மரத்திலே விழுந்து போனான். ஆதி மனிதன், அதாவது முதல் ஆதாம் விழுந்து போனான். நம்முடைய இரண்டாம் ஆதாமா இயேசு கிறிஸ்து அந்த மரத்திலே அடிக்கப்பட்டு ஜெயம் பெற்றார். உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, அருமையான உன்னுடைய நோய்களுக்காக, உன் சாபங்களுக்காக அருமையான இயேசு பலியானார். இயேசு பலியானார், அதிலே ஜெயம் பெற்றார். அது உலக மனுஷனுக்கு தெரியாது. நம்ம சின்ன வயசுல இருந்து கடவுளை பார்த்தது என்னன்னா, நான் தசவதாரம் படம் பார்த்திருக்கிறேன். எல்லா படத்திலையும் ஒரு குண்டலத்தை கொண்டு வந்து இப்படி உருட்டினானா 100 பேர் சாவான், இப்படி உருட்டினானா புயல் காற்று வரும், இப்படி உருட்டினானா எல்லாம் நடக்கும், சமுத்திரமே பழக்கும். அப்படிதான் நம்ம படம் பார்த்துட்டே இருந்திருக்கிறோம். கடவுள்னு சொல்ற ஒருவர், அருமையான சூப்பர் நேச்சுரலா இருக்கிற ஒருவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அப்படி பார்த்துட்டோம். எங்க ஊர் பக்கமெல்லாம் கடவுள் அருவாள் வச்சிருப்பார், வேலு வச்சுக்கிறார், சண்டை போடுறது, பிசாசுனா ஒரே குத்தா குத்துறது, ஒரே வெட்டா, சாமி ஆடுறவனா அருவா வச்சிருப்பான். ஐயோ, கிட்ட ஊரே போகாது. நானே போயிருக்கிறேன், கழிப்படா கழிப்படா சாமிடா, வெட்டி போடும். இயேசு கல்வாரி சிலுவையின் பாடு மரணம் கொடுமையானது. அதை அவர் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது உலக ஞானத்தினாலே. உலக ஞானம் இருக்கிற மனுஷன் இயேசுவை பாடு சிலுவை அவனுக்கு இருளாயிருக்கும். நாத்திகனுக்கு அது இருளாயிருக்கும். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு இருளாயிருக்கும். அருமையான உலக ஞானம் உள்ள மனுஷனுக்கு இருளாயிருக்கும். ஆனால் விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் அருமையான அது ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற சிலுவை. அப்படியே நாம் சொன்னோம். அவர் பரிசுக்கப்பட்ட மூளைக்கல்லா இருக்கிறார். அருமையான இயேசு கிறிஸ்து பரிசுக்கப்பட்ட மூளைக்கல்லா இருந்தபடினாலேதான் அவர் நமக்கு ரட்சகராய் மாறி இருக்கிறார். அவர் நமக்கு தெய்வமாய் மாறி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி காலை வேளையில் இருக்கிற வாக்குத்தத்தை கொடுத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.